வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய வாரமானது 1/7/2024 முதல் 7/7/2024 வரை, ஆனி மாதம் 17 முதல் ஆனி 23 வரை உள்ள நாட்களுக்கு உண்டான வார பலனை பார்க்க போகின்றோம். நிறைய பேர்களுக்கு சக்தி பீடத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிற சமயத்தில் ஜோதிடம் சம்பந்தமான நிறைய கேள்விகள் வந்து கொண்டிருக்கிறது. ஐயா, சக்தி பீடமெல்லாம் நாங்கள் நிறைய படித்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு இந்த ஜோதிட கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள்னு கேட்டிருக்கேன். ஸோ அடிக்கடிக்கு இதையும் கொண்டு போகிறோம். சக்தி பீடத்தை பற்றி எப்பொழுது நேரம் கிடைக்கிறது சொல்லுகிறோம். அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் வீட்டில் தங்க வேண்டும் என்றால் என்னெல்லாம் செய்யணும்னு கேட்டிருக்காங்க. நிறைய பேருடைய கேள்வி. ஏதோ ஒரு தொந்தரவு எல்லாருக்கும் இருக்கும். ஜோதிடர்கள் வீட்டிலெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்கள் நினைக்க முடியுமா? ஜோதிடனுக்கும் பிறக்கக்கூடிய ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகம் வந்துவிடும். ஜனனகால ஜாதகத்தில் என்னென்ன இருக்கிறதோ அதெல்லாம் அனைத்து தான் இந்த உலகத்தில் விட்டு நம்ம போக முடியும். கர்மா பலன்கள், பூர்வ புண்ணிய ஸ்தான பலன்கள், பிதிருஸ்தான பலன்கள், லக்ன பலன்கள், எல்லா பாவ பலனும் நம்ம அனுபவிக்கணும். இந்த அஷ்டலக்ஷ்மி கடாட்சத்திற்கு நிறைய பேர் சொல்வது, ஏதாவது ஒரு லக்ஷ்மி கடாட்சம், ஏதோ யார்கிட்டையும் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கையேந்தாமல் உழைச்சோம், சந்தோஷமாக சாப்பிட்டோம், குடும்பத்தை பார்த்தோம், தூங்கணும், கௌரவமாக இருந்தோம், யாரும் நம்மளை குறை சொல்லாமல் இருந்தாவே பெரிய விஷயம். இதுதான் மனித வாழ்க்கையில் ஒரு முக்கியம். காரு வசதிகள்லாம் வசதி வரும். நான்லாம் உழைக்கக்கூடிய காலகட்டத்திலெல்லாம் பைக்கிலெல்லாம் 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் சுற்றி தான் இன்றைக்கி நாங்கள்லாம் வளர்ந்துருக்கோம். அதுபோல் நிறைய விஷயங்கள் எடுத்தோடனே எல்லாமே பென்ஸ் கார்லாம் வராது. அது பிறவியிலே பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் கோல்டன் ஸ்பூன், சில்வர் ஸ்பூன் குழந்தைங்க ஜாதகம் வேறு. அவர்களை பற்றி நான் பேசவில்லை, நான் சாதாரண மனிதர்களுக்காக பேசக்கூடிய விஷயம். பிறந்த உடனே கூட நிறைய பேர்களுக்கு உறவினர்களால் பாதிப்பு வரலாம். ஏன் நிறைய குழந்தைகளுக்கு தந்தையால் பாதிப்பு வரலாம். நிறைய குழந்தைகளுக்கு சொந்த பந்தங்களால் அவமானம் வரலாம், ஏமாற்றப்படலாம், கஷ்டங்கள் வரலாம். தாய் தந்தையர் யாராவது ஒரு இழப்புகள் வரலாம். படாத பாடு சின்ன வயதிலே படலாம். சுக்கிரதசை வந்துவிட்டால் எல்லாமே நல்லது நடக்கும்னு ஜோதிடத்தில் சொல்கிறீங்கல்ல. அஸ்வினி மகம் மூலம், பரணி பூரம் பூராடம், இவங்கெல்லாம் சின்ன வயசுலேயே சுக்கிரதசையை பார்க்குறவங்க. எவ்வளோ பேர் சுக்கிரதசையில் சின்ன வயசில் அந்த குழந்தைங்க பால் கூட கிடைக்காமல் கஷ்டப்பட்டுருக்கலாம் தெரியுமா? ஸோ இதெல்லாம் மாற்றிக்கணும். சுக்கிரதசையை வந்தால் நல்லது, பரணியில் பிறந்தால் தரணி ஆளும், இதெல்லாம் கிடையாது. அதனால தான் அது குட்டி சுக்கரன், பால் படும் என்னெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. அந்த காலகட்டத்தில் கஷ்டம் அனுபவிச்சா வர வர நல்லது நடக்கும்ன்றது தான் ஜோதிடம். ஜோதிடத்தில் 30 வருஷத்துக்கு கஷ்டமே இருந்து 30 வருஷத்துக்கு மேலேயும் கஷ்டம் வரும்னு ஜோதிடம் சொல்கிறது கிடையாது. அதிகபட்சமான தசையே ஜோதிடத்தில் சுக்கிரன் தான் 20, அதுக்கப்புறமா சனி தசை 19, அதுக்கப்புறம் ராகு தசை 18, அதுக்கப்புறம் குரு தசை 16, அடுத்த தசை வந்து மற்ற தசைக்கு செவ்வாய் தசைலாம் 7. இருக்கிறதுல கம்மியான தசை வந்து சூரியன் 6. அதுபோல் ஒரு தசைங்களுக்கும் சூரியன் சந்திரன் 10, செவ்வாய் 7, ராகு 18, குரு 16, சனி 19, சுக்கிரன் 20. ஆக 120 வருஷத்துக்கு அப்படியே சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் 17, கேது 7, சுக்கிரன் 20, 120 வருஷத்தை பிரிச்சுட்டான். ஒரு தசையில் கஷ்டம் இருந்தாலும் இன்னொரு தசை காப்பாற்றும், இல்லை 2 தசையை கஷ்டம் இருந்தாலும் 3ஆவது தசை காப்பாற்றும். ஸோ இதில் கஷ்டமான தசையில் எப்படி நம்ம தப்பிக்கிறது தான் சாஸ்திரம். அதுதான் தெய்வ வழிமுறைகள். பரிகாரம் பலிக்காதுன்னு இப்போ நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. ஜோசியக்காரன் உனக்காக பரிகாரம் செய்கிறான்னா பலிக்காது. அதை ஞாபகத்தை வச்சு.
ஆனால் உனக்காக நீயே தெய்வ வழிபாடும் மந்திரங்களை எரிஞ்சு கேட்பதும் மந்திரங்களில் ஐக்கியமாகிறதும் தெய்வத்தின் சரணாகதியான கண்டிப்பாக பலிக்கும். அதுதான் உன்னை காப்பாற்றும். நான் எப்பொழுதும் சொல்வது தான், அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் வருவதற்கு ஸ்டோன்ஸ் நிறைய பேர் நம்பிக்கை இருக்குது, இல்லைன்னா வேறு. ஆர்டினரியான ஒரு பச்சைக்கல்லை உங்கள் வாழ்க்கையில் போட்டுக்கங்க. 50 ரூபா கல்லாக இருந்தாலும் போடுங்க. இது அதிர்ஷ்டம் தரும் நம்பி போடணும். பசும்பாலில் நல்லா ஊற வச்சு எடுத்து கழுவிட்டு போட்டுக்கு. ஒரு கயிறில் கட்டி கூட போட்டுக்கு. கண்டிப்பாக படிப்படியாக ஒரு வருஷமாக உங்கள் டெவலப்மெண்ட் இருக்கும். நீங்கள் பிறந்த கிழமையிலேயாவது ஒரு நாளாவது பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்று. பிரம்ம முகூர்த்த விளக்குன்றது ரொம்ப முக்கியம். மாதத்துக்கு ஒரு சனிக்கிழமையாவது கோமியத்தை எடுத்துன்னு வந்து வீடு ஃபுல்லாக தெளிங்க. சின்ன வீடு, ஒரு ரூமு உங்கள் ஹாஸ்டலில் தங்கியிருந்தாலும் தெளிங்க. இதெல்லாம் பண்ணி பாருங்கள். காரிய சித்தி மாலை மந்திரத்தை உச்சாரணை டெய்லி 11 முறை கேட்குறவங்களுக்கு வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றுவோம். நீங்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமம் இதெல்லாம் வேணாம். காரிய சித்தி மாலை சிம்பிள். காசிப முனி வருது, பந்த மகற்றும் அந்த குணப்பரப்புன்னு ஆரம்பிக்கும். அடுத்தது, வீட்டில் எங்கே ஏற்றுறீங்களோ தெரியாது, பூஜை ரூமாக இருந்தாலும் ஈசானியத்தில் ஒரு விளக்கேற்றி வைங்க. அந்த ஈசானியத்தில் எப்போயுமே தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. வீட்டில் பூஜை ரூமில் கூட நீங்கள் சாமிக்கு முன்னாடி தண்ணி வைக்கிறதுக்கு பதில் அந்த ஈசானியத்தில் தண்ணி வச்சுருங்க. இதெல்லாம் சிம்பிள். வாழ்க்கையை நிறைய மாற்றி கொடுக்கும். குடும்பத்தில் படிப்படியாக நல்ல டெவலப்மெண்ட் வரும். செஞ்சு பாருங்கள். ரெகுலராக வாரத்துக்கு மாதத்துக்கு ஒரு நாளாவது பூஜை ரூம் பூஜை பாத்திரங்களெல்லாம் விளக்கிடணும். வேலைக்கிழமை ஒரு நாள் விளக்கிட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமையில் சுத்தமாக அதுக்கு எல்லாமே விபூதி குங்குமம்லாம் வச்சு தீபம் ஏற்றுற பழக்கத்தை பார்த்தேன். வாரம் கூட செய்ய முடியாது, மாதத்துக்கு ஒரு நாள் செய்யலாம்ல. வசதி இருக்கவங்களோட இல்லை, ஆட்கள் இருக்கிறவங்கெல்லாம் வீட்டில் நிறைய பூஜை படம் வச்சுக்கலாம். அது உங்கள் இஷ்டம். முடிகிற அளவுக்கு விபூதி குங்குமம், முடியல ரொம்ப வீட்டில் எல்லாம் வயசாகிடுச்சு, டயர்ட் ஆகிடுச்சு, டக்குன்னு எடுத்துட்டு விநாயகர் படம் மஸ்ட்டு, உங்களுக்கு பிடிச்ச குலதெய்வ படம் மஸ்ட்டு, ஒரு குரு தெய்வம் மஸ்ட்டு. பெருமாள் தான் வச்சா தான் அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு அவசியம் கிடையாது. ஒரு 3 படம் 5 படம் 7 படம் அப்படி வைங்க. சுருக்கிடுங்க. பூஜை ரூமில் இருக்கிறத குட்டி குட்டியெல்லாம் எடுத்து ஒரு ப்ளூ கலர் துணியிலையோ ப்ளூ கலர் பேப்பர்லேயோ சுற்றி வச்சுருங்க. நீல கலர் டப்பாவில் போட்டு கூட வைக்கலாம். உபயோகப்படுத்தாத சாமி படங்கள்லாம் நீல கலர் துணி நீல கலர் பேப்பரை அப்படி சுற்றிடுங்க. அதே போல் சாலிகிராமமாக இருந்தாலும் இந்த சாலிகிராமெல்லாம் வச்சா அதுக்கு உண்டான நெய்வேத்தியம் சரியாக செய்யணும். நான் ரொம்ப பிஸி, மாதத்துக்கு ஒரு தடவை நெய்வேத்தியம் பண்ணான்னா உங்கள் வாழ்க்கை முடிஞ்சுது. கோயிலுங்களுக்கு கொடுத்துருங்க, இல்லைன்னா ஏதாவது சாலிகிராமம் பூஜை பண்ணுறவங்களுக்கு கொடுத்துருங்க. விளையாடாதீங்க. சிம்பிளாக பூஜை ரூமை சுருக்கிடுங்க. இன்றைக்கி வீடு பெருசாக இருக்கலாம், மனுஷால் கம்மி தானே, ஜாலியாக பண்ணுங்கள் சாமியை. வேலைக்காரர்கள்லாம் தொட்டு கழுவுனா சாமி ஓடிடாது. யார் செய்கிறாங்கன்னு பார்க்காது, எப்படி பயபக்தியோடு செய்கிறாங்கன்னு தான் பார்க்கும். கொஞ்சம் சுத்தபத்தமானது எப்படின்னா இதுதான். பசு கோமியம் பண்ணுறது, வீட்டில் மணி சத்தம் கேட்குறது, குட் வைப்ரேஷன் எப்பயுமே கொடுங்க. வாயிலா ஜீவராசிகள் வளர்க்க முடியலனாலும் ஒரு மீனாவது வளங்க வீட்டில். டக்கு டக்குன்னு அது காலி ஆகும், அப்புறமா செட்டில் ஆகிடும். இது போல் நிறைய விஷயங்கள். பறவைகளை பற்றி எனக்கு தெரியாது, பறவைகள் பற்றி சாஸ்திரத்தில் சொல்கிறதில்ல. பசுமாடுகளுக்கு சாப்பாடு வைக்கக்கூடியவர்களுக்கு அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் குறையாது. இது ஐதீகம். பசுமாடுகளுக்கு ரெகுலராக பண்ணுங்கள்.
ஐநாவரத்துலலாம் கோசாலை இருக்குது, பிஞ்சோல் கோசாலான்னு. வட இந்தியர்கள் நடத்தக்கூடிய கோசாலை 12 ஏக்கர். அங்கெல்லாம் ஒரு மாடுக்கு ஒரு வருஷம் ஃபுல்லாக உங்கள் பேரில் தீவனம் கொடுப்பாங்க. வெறும் 16,000 ரூபாய் தான். தேடி போய் கொடுங்க. ATG எல்லாம் உண்டு அதுக்கு. ஐயோ நம்ம பிஸியாக இருக்கோமே, அமெரிக்காவில் இருக்கோமே, ஜப்பானில் இருக்கோமே, பிஞ்சோல் போடுங்க, கூகுளில் வரும். அப்படியே மிரண்டுருவீங்க. 2100 நான்லாம் மிரண்டு போயிருக்கேன் நிறைய வாட்டி. 2100 மாடு, கஷ்டப்படுற மாடு, இங்கே ரோட்டில் திரிகிற மாடு, பார்சாதி கோயில் மாடெலாம் அங்கே தான் இருக்குது. மெயின்டைன் கவர்மெண்ட்டால் பண்ண முடியலையா? எப்படி? காளிகாம்பாள் கோயில் மாடு மெயின்டைன் பண்ண முடியல. அந்த மாடெல்லாம் எங்கே வந்து நிற்குது? ஜம்முன்னு. நல்ல காலம் இவங்கெல்லாம் மெயின்டைன் பண்ணல. ஏன்னா அதில் கூட அதுக்கு கொடுக்குற புல் இதெல்லாம் எடுத்துருவாங்க. குஜராத்துலேருந்து தீவன உருண்டை வருது, 21 பொருள் போட்டு சத்து உருண்டை நவதானியத்தில். நீங்கள் கூட கொடுக்கலாம். 21 சத்து மாவு சேர்த்த உருண்டை வருது. அப்படியே மாடு நாக்கில் உங்கள் கையில் வச்சிங்கன்னா நாக்கில் வலிச்சு முழுங்கும். அந்த அழகை பார்க்குறதுக்கே ஓடிடுவீங்க. அந்த உருண்டையெல்லாம் வாங்கிட்டு வந்து உங்கள் வீடு மாடுங்களுக்கு கூட கொடுக்கலாம். பக்கத்தில் 16,000 ரூபாய் கட்டிட்டா ஒரு வருஷத்துக்கு போகும். எவ்வளோ செலவு பண்ணுறீங்க? பசுமாடுக்கெல்லாம் உணவு அளித்து ஒரு வருஷம் பொறுத்து செல்வி சொல்கிற டெவலப்மெண்ட் இல்லைன்னா கொடுக்காதீங்க. புரியுதுங்களா? இங்கெல்லாம் கூட கொஞ்சம் நல்லா இந்த இடத்துல பராமரிப்புனா நல்லா இருக்குது. உங்கள் ஊருங்களில் பராமரிக்க இல்லாத இடத்துக்கு கூட தீவனமாக வாங்கி கொடுங்க. மாட்டுக்காருக்கு ஏதாவது கைக்கு செலவு கொடுங்க. ஸோ பண்ணி பாருங்கள். அஷ்டலட்சுமி கடாட்சம் எப்பயுமே நிரந்தரமாக இருக்கக்கூடியது தான். இவ்வளவும் சொன்னேன். குலதெய்வ வழிபாடை மிக்ஸ் பண்ணுறவங்க வீட்டில் அஷ்டலட்சுமி இருக்காது. குலதெய்வம் தேடுங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு தெய்வத்தை குலதெய்வமாக இனிமேல் கும்பிட ஆரம்பிச்சிடும். ஓகேவா? செஞ்சு பாருங்கள். அஷ்டலட்சுமி கடாட்சம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஜோதிட நேரம் நிகழ்ச்சியில் 1/7/2024 முதல் 7/7/2024 வரை உள்ள வாரத்திற்கு பலன்களையும் பரிகாரங்களையும் பார்க்குறோம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். ENT சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் சிறிது கவனம். விநாயகர் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். அலைச்சல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம். மனதில் இருந்த படபடப்பெல்லாம் படிப்படியாக குறையும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும். மேலதிகாரிகளுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாகக்கூடிய அமைப்பு. மகான்கள் தரிசனம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றத்தை தரும். உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் தீர்வது ஆனந்தமே. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய அற்புதம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அற்புதம். நிலம் வாங்குவது, நிலம் விற்பது போன்ற விஷயங்கள் இருந்த சிக்கல் தீரும். எனவே சந்தோஷமான சூழ்நிலை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காணப்படக்கூடிய அமைப்பு. ஒரு மாதிரி பதட்டம் இருந்தாலும் அது சுமூகமாக முடியக்கூடிய அமைப்பு. தெய்வீக வழிபாடுகள்லாம் செய்து முடிப்பீர்கள். உண்டியல் பிரார்த்தனை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய காலகட்டம். ஆக்கப்பூர்வமான விஷயத்திற்கு அனுகூலம் காணப்படும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த மனக்கசப்பு, தேகாரிக்க குறைபாடெல்லாம் நீங்கக்கூடிய அமைப்பு. எல்லா விதத்திலும் ஒரு ஏற்றமும் சந்தோஷம் ஏற்படும். பெரிய ஒரு பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். அலைச்சல்கள் அதிகமாக இருப்பதனால் வண்டிகளிலோ பக்கத்திலே உங்களுக்கு வேண்டிய பழங்கள் உணவுகளை வைத்து கொள்வது நன்மை. பசியால் தேவையில்லாத கோபம் வரும். அதற்கேற்ற மாதிரி பசிக்கேற்றவாறு அந்தந்த நேரத்தில் சாப்பிடுவது உத்தமம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். மகான்கள் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றம். இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோய் விஷயத்தில் சிறிது கவனம். பிள்ளைகள் விஷயம் ஏற்றம். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் அனுகூலம்.
பெற்றோர் பெரியோருடைய நீண்ட நாள் குறைகளை நிறைவேற்றுவீர்கள். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் டக்குன்ற அனுகூலம் காணப்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நிம்மதி ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். வார்த்தைகள் விஷயத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொண்டால் போதும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள் அனுகூலத்தை தரும். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீர மனதில் இருந்த கஷ்டங்கள் தீர்வது ஆச்சரியமும் சந்தோஷமும் ஏற்படும். எதிர்பார்க்காத விஷயத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். பணவரவில் அனுகூலங்கள் காணப்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு டக்குன்ற அனுகூலம் காணப்படுவதும், சுபகாரியத்தில் இந்த சிக்கலெல்லாம் தீர்வதும் ஏற்றமான சூழ்நிலையை பெற்றுத்தரும். சிலர் குடும்பத்தில் பொது வரவுகள் ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். கடல் கடந்த விஷயங்கள் அனுகூலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் ரிஷபராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீண்ட நாள் கனவு, நீண்ட நாள் கஷ்டங்கள் நிறைவேறுவதற்குண்டான அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வதை சரியாக பயன்படுத்தி கொள்வது ஆச்சரியத்தின் உச்சமாக காணப்படுவது தான் ரிஷபத்துக்கு வந்திருக்கக்கூடிய நல்ல செய்தியாக நான் பார்க்கிறேன். அதேபோல் வண்டி வாகனத்தில் இருந்த மாற்றங்கள் எல்லாம் மனதில் தெளிவும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். புதிய முதலீடுகளுக்கு உண்டான அனுகூல பிராப்தம் ஏற்படும். பழைய கடன்களை பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சிக்கு உண்டான சந்தோஷமான சூழ்நிலை பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். நீண்ட நாட்களாக குடும்பத்தில் தேவையில்லாத மனக்கசப்புகள் டக்கென்று ஒரு வார்த்தையின் மூலமாக நிவர்த்தி ஏற்பட்டு அந்யோன்யம் அதிகரிக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். நரம்பு சம்பந்தப்பட்ட, தலைவலி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் அலட்சியம் வேண்டாம். அனுமன் வழிபாடு மிக மிக முக்கியம். உணவு செரிமான கோளாறுகள் கூட சிலருக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது நன்மை. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று சுருங்கிக் கொள்வது நன்மை தரும். மேலதிகாரிகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாமே. உத்தியோகத்திலும், தொழிலிலும், வியாபாரத்திலும், படிப்பிலும் சிறு வாக்குவாதங்கள் பெரிய பதட்டத்தையும் பெரிய சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம், அனுகூலங்கள் காணப்படும். புதிய முயற்சிகள் அற்புதமான அமைப்பை தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும். லாபம், அனுகூலங்கள் காணப்படும். எதிரிகள் விஷயத்தில் சிறிது மன கஷ்டங்கள் காணப்படலாம். பொறுமையாக இருந்தால் அது தானாக காணாத போய்விடும். மேலதிகாரிகள் விஷயத்தில் ஏற்றத்தை பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம். லாபம், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான அமைப்பு. உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல்கள் தீர மனதில் இருந்த கஷ்டங்கள் தீரும். தனிப்பட்ட முறையில் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் மிகப்பெரிய அற்புதமான அமைப்பை பெற்றுத்தரும். உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், அமைப்பில் ஏற்றம் காணப்பட்டாலும் எல்லாம் ஏதோ ஒரு தடங்கல்கள் காணப்படுவது போல் உள்மனது தோன்றும். கண்டிப்பாக குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்வதும், அனுமன் சாலிசாவை தினமும் கேட்க மிதுன ராசிக்காரர்கள் ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை பெறுவார்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலங்கள் காணப்படும். சிலருக்கு ஏதாவது டே கேர், சர்ஜரி போன்ற விஷயத்திலிருந்து கண்டிப்பாக முழு உடல் ரீதியாக நம்பிக்கை பெறுவார்கள். படிப்படியாக ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இளம் வயதை சார்ந்த மிதுன ராசிக்காரர்கள் வாகனத்தில் மட்டும் கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் ஆச்சரியமான அளவு, சந்தோஷமான அளவு, மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் பெறக்கூடிய அனுகூலத்தை பெறுவார்கள். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கோபம் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்திலும்,
தொழிலிலும் வியாபாரத்திலும் நல்ல நம்பிக்கை ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயம், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயம், ஹையர் கிரேடு சம்பந்தப்பட்ட விஷயம், எல்லாவற்றுக்கும் உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள் எல்லாம் டக்குன்று எடுத்துக்கொள்வது அனுகூலமான சூழ்நிலையை பெற்றுத்தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மேலதிகாரிகள் விஷயத்தில் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது, ஆனந்தமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய அமைப்பு, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர்வது பேரானந்தத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரும். மன அழுத்தம் மட்டும் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அலர்ஜி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். சிலர் குடும்பத்தை விட்டு தொலைதூர பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது நன்மை தரும். பெருமாள் வழிபாடு, கோவிந்த நாமாவளி வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்துவதற்கு உண்டான சூழ்நிலையை பெற்றுத்தரும். யோக பலங்கள், அனுகூலங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த கஷ்டங்கள் தீரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான காலகட்டம். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய நல்ல காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி எடுத்தால் மிகப்பெரிய நம்பிக்கையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் பெற்றுத்தரக்கூடிய வாரம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஆடி மாதம் வருகிறது என்பதனால் எப்பொழுதும் குலதெய்வத்தை ஒரு முறை மானசீக பிரார்த்தனை சென்றுவிட்டு வருவது ஆச்சரியமான அமைப்பை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், ஜீரணம் சம்பந்தப்பட்ட விஷயம் சிறிது கவனம். முதுகுத்தண்டு உடைய உணவு 40 வயதை கடந்தவர்கள் முதுகுத்தண்டு கழுத்து பகுதிகளுக்கு உடற்பயிற்சி செய்யாததற்கு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உணவு முறையை சரியாக்கி கொண்டால் ஒன்றும் வராது. கண்டிப்பாக சிவன் வழிபாடு, இந்திராட்சி கவசம் கேட்பது, சோத்திரத்தை கேட்பது நன்மை ஏற்படுத்தி தரும். தனிப்பட்ட முறையில் கௌரவம் ஏற்படும். அது பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். எதிரிகள் விஷயத்திலிருந்து பதட்டம் குறையும். உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவீர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு பெறுவீர்கள். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் என்ற மாற்றத்திற்கெல்லாம் அனுகூலம் காணப்படும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு ஏற்படும். தனிப்பட்ட முறையில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம், சுபிட்சத்தை மேற்கொள்ளும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர்வது ஆச்சரியத்தின் அளவை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படும். புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும். உத்தியோகத்திலும் வியாபாரத்திலும் இருந்த படபடப்பெல்லாம் கண்டிப்பாக தீர்வது மிகப்பெரிய நம்பிக்கையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக இருந்த பதட்டம் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். வியாபாரத்தில் அனுகூலமான அமைப்பு ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சுபகாரிய தடைகள் குலதெய்வ வழிபாட்டை செய்வதன் மூலமாக டக்கென்று நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடாக இருந்த அமைப்பு டக்கென்று மாறும். குடும்பத்தில் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது, 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மனதில் கோபதாபத்தை ஏற்படுத்தலாம். கோளர் பதிகத்தை ஒரு முறை கேட்பதன் மூலமாக பெரிய பலத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் வாழ்க்கை முழுவதும் பெறக்கூடிய காலகட்டம் ஏற்படும். தொழிலில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய மாற்றத்தை கண்டிப்பாக குரு உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். தொழிலில் மட்டும் ஆவேசப்பட்டு பேப்பர் போடுவதெல்லாம் கூடவே கூடாது என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அற்புதமான முன்னேற்றத்திற்கு ஏற்றவாறு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது, எந்த மாற்றம் வந்தாலும் எடுத்துக்கொள்வது நன்மை.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு கால் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் விஷயத்திலும் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். துர்க்கை வழிபாடு சகல விதத்தில் ஜெயத்தை ஏற்படும். பெண் தெய்வ வழிபாடு ஏற்றத்தை தரும். துர்க்கையை மட்டும் தேடாதீர்கள். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும். சுப செய்திகளுக்கு உண்டான நல்ல காலகட்டம் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். நலம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட மண் சம்பந்தப்பட்ட ஏற்றமோ ஏற்றம் அனுகூலத்தை தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது. ஆனந்தத்தின் அனுகூலம். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. சுபகாரியத்தில் மிகப்பெரிய ஏற்றம். சுபகாரியத்தில் மிகப்பெரிய அனுகூலங்கள். தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவது ஆனந்தத்தின் உத்தமமான பலனை ஏற்படுத்தும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், அனுகூலம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் நீங்கள் பிரார்த்தனைக்கு ஏற்றவாறு அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதல் உங்களுடைய ராசி பலனாலே ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இளம் வயதை சார்ந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஆனந்தங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படுகிறது. ராகு இருப்பதனால் குடும்ப விஷயத்தில் மட்டும் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை காட்டினீர்களால் புத்திசாலிகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். வீண் பயம், விதண்டாவாதம், தேவையில்லாத ஒரு விஷயம். இது இப்படி இருக்குமோ அது எப்படி இருக்குமோ உங்களே குழப்பிக் கொள்வீர்கள். ஏனென்றால் செவ்வாயின் தாக்கம் அப்படி பண்ணோம். பயப்பட வேண்டாம், எல்லாம் சுமூகமாகிவிடும். மனதில் நம்பிக்கை ஏற்படும். எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற ஏற்றம் ஏற்படும். நரசிம்மர் வழிபாடு ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தெய்வ நம்பிக்கைக்கு உத்தரவாதத்தை பெற்றுத்தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தடைகள் சிறிது காணப்பட்டாலும் கண்டிப்பாக நரசிம்மர் காயத்ரியை கேட்க கேட்க தடைகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். அலர்ஜி சம்பந்தப்பட்ட தோல் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு எடுக்கக்கூடிய மருந்துகளால் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம். அந்த விஷயத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது முக்கியமான அமைப்பு. ஏதோ ஒரு மருந்து விஷயத்தில் தேவையில்லாத குழப்பம் ஏற்படும். பயம் வேண்டாம். படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். சுபவரிய பிராப்தம் ஏற்படும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் தீர்வது ஆனந்தமும் பேரானந்தத்தையும் கொடுக்க வைக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம் போன்ற விஷயத்தில் அற்புதமான அமைப்பும் சந்தோஷமான அமைப்பும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் அற்புதமான காலகட்டம். செல்வாக்கு உயரக்கூடிய நல்ல காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். பயணங்கள் அனுகூலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். அசிடிட்டி எல்லாம் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தலாம். முருகரை சரணாகதி அடைவது பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் பெரிய அளவுக்கு நம்பிக்கையும் ஏற்படும். சண்முகர் கவசம் வாழ்க்கையை மாற்றும். மேலதிகாரிகள் விஷயத்தில் சிறிது கவனம். கோபம் வேண்டாம். எதிரிகள் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம். தேவையில்லாத வீண் பயத்தை ஏற்படுத்தினாலும் ஜெயம் உங்களுக்கு தான் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வக்கரமான சனி எல்லா விஷயத்திலும் ஜெயத்தையும்
சந்தோஷத்தையும் ஏற்படுத்துவார். ஒரு முறைக்கு செல்லக்கூடிய விஷயங்கள் 2 முறை 3 முறை உங்களை அலைச்சலாக்கும். அதற்கெல்லாம் ஆவேசப்படக்கூடாது. தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அற்புதமான காலகட்டம். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீர தீர மனதில் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும். அரசு துறை அரசியல்வாதிகள் அதீத கவனமாக இருந்தால் போதும். தனிப்பட்ட உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உடன் வேலை செய்பவர்களிடத்திலும் மேலதிகாரிகளிடத்திலும் வாக்குவாதம் செய்தீர்கள் என்றால் உங்கள் வாக்குவாதத்தை வீட்டில் வந்து வைத்து கொள்ளக்கூடிய நிர்பந்தத்தை அவர்கள் ஏற்படுத்தி விடுவார்கள். வேலையிலே உபத்திரம் ஏற்படுத்தி விடுவார்கள். அதீத கவனமாக விருச்சிக ராசிக்காரர்கள் இருப்பது நன்மை தரும். பெற்றோர் பெரியவருடைய தேக ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மையான சூழ்நிலை ஏற்படும். குருவின் ஆதிக்கம் உடன் செவ்வாய் சேரக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் சிறிய வாக்குவாதம் பெரிய மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும். சனியானவர் வக்கரத்தில் இருப்பதனால் உங்களுக்கு எல்லா விதத்திலும் அனுகூலத்தை தருவார். அதற்கேற்றவாறு வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது விசேஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலங்கள் அனுகூலங்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம். படிப்படியாக நல்ல முன்னேற்றம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் படிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவது ஆனந்தத்தின் உச்சம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான அமைப்பு என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பெருமாள் வழிபாடு. கால் பாதத்தில் சிறிய உபத்திரத்தில் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வார்த்தைகளில் மிக மிக கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்கள் அனுகூலத்தை தரும். விரயங்கள் அதிகமானாலும் சுபவிரய பிராப்தம். வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்படுவதனால் அந்த செலவுகளுக்கு ஏற்றவாறு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டத்திற்கு உத்தரவு ஏற்படுகிறது. பதட்டம் வேண்டாம், பயம் வேண்டாம். ஆச்சரியத்தக்க அளவுக்கு நல்ல முன்னேற்றம், பெரிய நம்பிக்கையும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் தீர்வது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் நல்லா உயர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் கோபத்தால் பேசக்கூடிய விஷயங்கள் பெரிய பதட்டத்தையும் பெரிய சங்கடத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலங்கள் அனுகூலங்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவது ஆனந்தமான அமைப்பையும் பேரானந்தமான அமைப்பையும் பெற்றுத்தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த இழுபறியான நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது ஆனந்தமான அமைப்பையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வயிறு சம்பந்தப்பட்ட கால் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத கவனம். இஷ்டப்பட்ட பெண் தெய்வ வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் தரக்கூடிய அமைப்பு. திடீர் அதிர்ஷ்டம் பெரிய பணவரவுக்கு உண்டான உத்தரவாதத்தை பெற்றுத்தரும். சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். அசையாமசைய பொருள் சேர்க்கை
ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது, மனதில் இருந்த பாரத்தை குறைக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் நம்பிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வதற்கு சந்தோஷமான சூழ்நிலை, ஆனந்தமான சூழ்நிலை, நன்றியாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். டக்குன்ற நல்ல விஷயங்கள் குடும்பத்தில் ஏற்படுத்துவதற்கு உங்களுடைய ராசி அமைப்பே காரணம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40, 59, 75 மட்டும் குழந்தைகள் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் சொல்வது உத்தமம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். சிவன் சரணாகதி அடைவதுடன் பார்வதிக்கு தீபம் ஏற்றுவது, பார்வதிக்கு அபிஷேக பொருள் கொடுப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக வயிற்று சம்பந்தப்பட்டம் இல்லாமல் மனம் சம்பந்தப்பட்ட விஷயம், டிப்ரெஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத கத்துவது, தேவையில்லாத பதட்டப்படுவதெல்லாம் கூடவே கூடாது. எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு தொழிலிலும் உத்தியோகத்திலும் வியாபாரத்திலும் படிப்பிலும் நிச்சயமாக ஏற்படும். புது பொசிஷனுக்கு செல்லக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது அதிசயமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு ஏற்பட்டாலும் நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மனசஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு திடீரென்று தேவையில்லாத ஒரு பயம் ஏற்படுவதற்குண்டான அமைப்பு தரும். பகையாளிகள்கிட்ட மட்டும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். நட்பு பாராட்டி கொள்வது ஆனந்தத்தை தரும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது தேவையில்லாத ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துவார். தேக ஆரோக்கியத்தில் இது இருக்குமோ அது இருக்குமோ என்ற குழப்பத்தை தருவார். சிறிது கவனமாக பார்த்து கொண்டால் போதும். நலம் சம்பந்தப்பட்ட, விற்பது சம்பந்தப்பட்ட, வாங்குவது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தஸ்தாவேஜுகளை சரி செய்து கொள்வது உத்தமமான பலனை தரும். ஆடி மாதத்தில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் படிப்படியாக தீரும். பதட்டம் இல்லாமல் முன்னேறலாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேறலாம். வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் முன்னேறலாம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது பரமானந்தம், பேரானந்தத்தை நிச்சயமாக பெற்றுத்தரக்கூடிய வாரமாக இது காணப்படுகிறது. குழந்தைகள் விஷயத்தில் மட்டும் மனமிட்டு பேசுங்கள். குழந்தைகளுக்கு ஒரு விதமான தேவையில்லாத மனபயம் இருக்கும். இந்த மனபயம் விரைவில் நீங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். தொழில் சார்ந்த விஷயத்தில் எந்த முடிவுகள் வேண்டுமானாலும் எடுக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் தொழிலை விட்டு வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம். இல்லை என்றால் கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழிலை தொடங்கலாம். கடல் கடந்து உத்தியோகத்துக்கு செல்லலாம். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைத்தால் தைரியமாக செய்வது ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். அலர்ஜி சம்பந்தப்பட்ட, தோல் சம்பந்தப்பட்ட, சுவாச கோளாறு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கு விளக்கேற்றுவதும் கோளர் பதிகத்தை சொல்வதும் விசேஷம். சுபிட்சமான அமைப்பு, தைரியமான அமைப்பு, நம்பிக்கையுடன் போகக்கூடிய அமைப்பு, லாபம் ஏற்படக்கூடிய அமைப்பு, அசையாம சேப்பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய அமைப்பு, எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய உத்தியோகம், தொழில், வியாபாரம், அவர்களுக்கு இருந்த மனக்கசப்பு, உங்களுக்கு இருந்த மனக்கசப்பெல்லாம் தீரக்கூடிய அமைப்பு, உறவினர் முறையில் இருந்த சங்கடங்கள் தீரக்கூடிய அமைப்பு, பிரயாணங்கள் உள்ளாட அமைப்பு, உத்தியோகத்தில் ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பு, தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பு, செல்வாக்கு, தொழில், வியாபாரம்,
பரபரப்பாக முன்னேற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். மனதில் இருந்த கஷ்டங்கள் தீரக்கூடிய காலகட்டம். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான அமைப்பை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு. கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு. இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்ற மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் மீனத்திற்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம். எதிரிகள் விஷயத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது. ஆனந்தம், பேரானந்தத்தை பெற்றுத்தரும். ஆவணி மாதத்தில் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நடப்பதற்கு இப்பொழுதிலிருந்தே முயற்சி எடுப்பது நன்மையான சூழ்நிலை ஏற்படும். நலம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தைரியம் ஏற்படும். வீடை மாற்றி கட்டுவது, இன்டீரியர் செய்வது போன்ற விஷயத்திலிருந்து டக்குன்னு ஏதாவது ரூபத்தில் பணம் வருவது ஆச்சரியமான அமைப்பு. சுபவிரய பிராப்தத்திற்கு அனுகூலங்கள் காணப்படுகிறது. சனியின் சாரம் சரியில்லை என்பதனால் விரயங்கள் தடுப்பதற்கு சனிக்கிழமை மதியம் 1:15 2 மணிக்குள் முழு உணவுடன் எலுமிச்சப்பழ ஊறுகாயை தானம் செய்ய மிகப்பெரிய ஏற்றத்தை பெறுவீர்கள். நம்பிக்கை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம். சனியுடைய வக்கரம் மேன்மை அடையும். பணவரவுக்கு உண்டான உத்தரவாதத்தை தரும். வண்டி வாகன மாற்றங்களை ஏற்படுத்தும். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தத்தை ஏற்படுத்தும். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த பதட்டமெல்லாம் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான காலகட்டம் ஏற்படும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர மனதில் பேரானந்தம், சந்தோஷம் கை கொடுக்கக்கூடிய அற்புதமான வாரம். இதுவரை 1/7/2024 முதல் 7/7/2024 வரை உள்ள இந்த வாரத்திற்குண்டான நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களும் எளிய தெய்வ பரிகாரங்களையும் பார்த்தோம். எல்லாவற்றிலும் இதை செய்வதன் மூலியமாக எல்லா வளத்தையும் எல்லா நலத்தையும் சந்தோஷத்தை பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீ ராகவேந்திரை மனதார பிரார்த்தனை செய்து உங்களிடத்திலிருந்து விடைபெற்று மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.